ஜெய் சுரேஷ் கோல்டு ஒர்க்ஸ், GF7 முனிசிபாலிட்டி காம்ப்ளெக்ஸ், நெல்லுமண்டி சந்து, புதுச்சேரி. எங்களிடம் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஹால்மார்க் தரத்துடன் அனைத்து விதமான தங்க நகைகள் செய்து தரப்படும். VTS சீல் உத்தரவாதம், தரத்தின் உத்தரவாதம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சு பாருங்கள், அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஜெய் சுரேஷ் கோல்டு ஒர்க்ஸ், GF7 முனிசிபாலிட்டி காம்ப்ளெக்ஸ், நெல்லுமண்டி சந்து, புதுச்சேரி. சமுதாயத்திலே ஒரு மனிதனுக்கு கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து மூணு இருந்தா அரசியல் அந்தஸ்து, பிற அந்தஸ்துகள் தானாக தேடி வரும் என்பதை சிந்தித்துத்தான் நீங்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எங்களுக்கு மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எதற்கு செவிசாய்த்து உங்களுக்கு சமூக நீதி என்ற சமுதாயத்திற்காக நேராட்டுவார்கள் என்பதை எங்களுடைய சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கைகளும் இந்த சமுதாயத்திற்குரிய நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக அவை மாண்பு முதலமைச்சர் அவர்களாலே நிறைவேற்ற தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு எது தேவை, எந்த அடிப்படையில் தேவை என்பதை உணர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த முதலமைச்சராக, வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு முதலமைச்சராக இந்த தினத்திலே வாழும் காமராஜரை எதிர்த்து கொண்டிருக்கின்ற நானும் புறவர் அவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 10 கிலோ இலவச அரிசி திட்டத்தை மாதம் 7 குடும்பத்துக்கு மட்டுமல்லாது அனைத்து குடும்பத்துக்கும் கொண்டு வந்தார்கள். இந்த நேரத்திலே கூட என்னுடைய மனைவிடத்தில் என்ன இட்லி நல்லா இருக்குன்னு சொன்ன போது இது ரங்கசாமி அவர்களுடைய இட்லி என்று சொன்னார். எப்படி முதலமைச்சர் அவர்களுடைய புகழ் வீடு வரையில்லை, புதுச்சேரி மாநில அளவில் இல்லை என்ற சமயக்கத்தை வரை சென்றிருக்கிறது என்று சொன்னார். அவரது மக்களுக்காக ஆற்றுகின்ற பணி, ஓயாமல் ஆற்றுகின்ற பணி, மக்கள் மீது அவர் வைத்திருக்கின்ற அன்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த இலவச அரிசியை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இது முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நல்ல தேவை ஈட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சாரார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களே, இது உங்களுடைய திட்டமாக இல்லை, மக்கள் திட்டமாக என்று கேட்கப்படுகிறது. யாராவது அதை நினைக்க நிறுத்த முற்பட்டார்கள் ஆனால் மக்களிலே பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட அரிய திட்டங்கள் எல்லாம் ஏழை மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக, பாட்டாளிகளுக்காக, படைப்பாளிகளுக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் அவர்கள். முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காணிக்கு தந்தோம், விவசாயிகள் கடன் கட்டுப்படி, இப்படி எத்தனையோ திட்டங்களை சட்டமன்றத்தில் முன்மொழிந்து மக்கள் முதலமைச்சராக மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அது மிகையாக அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் அற்புதமான ஒரு பாராட்டு விழாவும் எடுத்து கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் அருமை சோழர்கள் அவர்கள் சொன்னார்கள், கோரிக்கை இல்லாத பாராட்டு விழா கிடையாது, கோலம் இல்லாத திருவிழா என்று. அந்த அடிப்படையிலே உங்களுடைய கோரிக்கை ஒரு சிலவற்றையாவது மாநில முதலமைச்சர் இந்த மேடையில் நிச்சயமாக உங்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், மக்களை நேசிக்கக்கூடிய, குறிப்பாக ஏழைய ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக படைப்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடிய முப்பட்ட தலைவர் முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் நாம் பாராட்டியாக வேண்டும். ஆகவே எனக்கும் இந்த படைப்பாளிகளுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பாராட்டு விழாவுடைய பேசுவதற்கு ஒரு பாட்டாளி அழைத்ததற்காக மீண்டும் ஒரு நன்றியை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்களுடைய எத்தனை பிரச்சனைகள் ஆனாலும் சரி, கோரிக்கைகள் ஆனாலும் சரி, உங்களோடு தோளோடு தோல்விட்டு உங்களுடைய சமுதாயத்தில் ஒருவராக உழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருவரான இடையப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் உரையாற்றுவார்.
புதுச்சேரி முதல்வருக்கு பாராட்டு விழாவுக்கு முன்னிலை வைக்கக்கூடிய அருமை அண்ணன் சபாபதி ஆச்சாரியர் அவர்களே, அருமை சகோதரர் காளிதாஸ் ஆச்சாரியர் அவர்களே, இந்த படைப்பாளி புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர் அன்பு சகோதரர் சுப்பிரமணிய ஆச்சாரியர் அவர்களே, அண்ணாமலை ஆச்சாரியர் அவர்களே, இந்த பாராட்டு விழாவிலே தலைமையேற்கக்கூடிய அருமை சகோதரர் தங்கம் அவர்களே, நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரை ஆற்றிருக்கின்ற அருமை தோழர் வர்தன் அவர்களே, எனக்கு முன் சிறப்புரையாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அனந்தராம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு விழா என்கிற அடிப்படையில் நமது மாகி பிரதேசத்திலிருந்தும் காரைக்காலிலிருந்தும் தமிழக பகுதியிலிருந்து வருகில் இருக்கின்ற அத்துணை நல்ல நண்பர்களை நான் வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அந்த திட்டத்தில் மேலும் புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சி மிகுந்த உரிமையோடு நீங்கள் 9 அம்ச திட்டத்தை நீங்கள் வடிவமைத்திருக்கிறீர்கள். அந்த 9 அம்ச திட்டத்திலே 21/4/2006 இந்த ஆண்டுதான் 4வது மாதம் அரசியல் தேர்தல் களத்திலே வேகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி என்று சொன்னால் விஸ்வகர்மா யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலை வந்து இருக்கிறது. அந்த சமயத்தில் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்திலே இந்த புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடந்த ஒரு பேரவை கூட்டத்தில் நானும் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களும் இன்னும் பலரும் நேரடியாக கலந்து கொண்டோம். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தான் அரசியல் ரீதியாக இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையான தீர்மானத்தை வைத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மிகுந்த நாணயத்தோடு செயல்பட்டீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் இதற்கு சொல்வதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த ஒரு குழப்பமான சூழல். ஒரு சிலர் கூட மாறுபட்ட கருத்தை எதிரொலித்த சமயத்தில் இல்லை நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக உங்களுடைய அரசியல் கருத்தை சரியாக நீங்கள் பதிவு செய்தீர்கள். அதே நிலையில் தான் ஆட்சி வந்திருக்கிறது. அது உங்களில் சேர்ந்த ஆட்சி. அந்த ஆட்சி கேட்பது என்பது நமது கடமை. இதெல்லாம் கடமையில் இருக்கின்ற நீங்கள் தான் இந்த பிரச்சனையை முன்வைக்கிறீர்கள். நான் ஒரு சில விஷயத்தை என்னுடைய நண்பர் சுப்பிரமணியம் அவர்கள், புதுப்பேட்டையில் இருக்கிற நண்பர் அவர்கள் அடிக்கடி தொலைபேசி நேரடியாக சொன்னார். பொதுவாக மக்கள் பிரச்சனை பற்றி தான் அவர் என்னிடம் அதிகமாக பேசுவார். அவர் என்னிடம் சொல்லும் பொழுது இங்கே உட்கார்ந்து சொன்னார்கள், நீங்கள் கொஞ்சம் பேச வேண்டும் விவரத்தில். நான் சொன்ன வரலாற்று ரீதியாக நான் பேச இருக்கின்றேன் என்று சொன்னேன். நான் ஒரு சில விஷயத்தை சொல்வதற்கு என்ன, நான் சமூக விஞ்ஞானம் என்கின்ற ஒரு புத்தகம், இந்த புத்தகம் பல பேர் கிடைக்காது, பாண்டிச்சேரி ஒரு 5 பேர் தான் வருது. அதில் எனக்கு ஒரு ஆள் வரும். இதுல வந்து சங்கேதர் என்கின்ற ஒரு கல்வி தெரிவிய சங்கேதர் அவர் ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறார். அந்த கட்டுரைகளை சில வாசகத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன். அதில் ஆதித்தனங்கே, அயன் மூவர் தாமெங்கே, வேத சொல்லெங்கே, விலகெங்கே, நீதிக்குள் மண்ணாளெங்கே, வரம்பு தானெங்கே, கண்ணாளர் கை விளங்கினார் என்று ஒரு செய்யுள். இந்த செய்யுள் என்பது
விருதுநகர் மாவட்டம் காமராஜர் பிறந்த ஊர், நாகப்பட்டினம் காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் செப்பேடு தரும் காப்பு செய்யுள். இதை 1753ஆம் ஆண்டுடைய காலத்தின் செய்தியை தான் 1759ஆம் ஆண்டு செய்தியை தான் நான் சொல்கிறேன். இப்பொழுது எழுதியதில்லை. இதை பதில் செய்தவர்கள் தான் இந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகிறது. இந்த காப்பு செய்களாக இடம்பெற்றுள்ள பாடல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய நிலையில் ஒரு தொழிற்சாலையின் சக்கரங்கள் சுழலுடன் நிற்குமானால் எப்படி அதன் இயக்கம் செயல்பாடு பாதிக்கப்படுமோ அதே போல் கம்மாளர் கை விலகினால் தொழிலை நிறுத்திக் கொண்டால் உலகில் எதுவுமே இயங்காது என்பதை சுட்டிக்காட்டவும். அது மட்டுமல்ல, சூரியன் இல்லை, பிரம்மா, அயன், திருமா, சிவன் என 3 தெய்வங்கள் இல்லை. வேதம் முழங்கு பிராமணர் வாழ்வு இல்லை, விளைச்சல் இல்லை, நல்ல அரசாட்சி நடவாது, ஒழுக்கம் சிதையும், மொத்தத்துக்கு எதுவுமே முறையாக இயங்காது என்று இப்பாடலில் குறிப்பிட்டது. இந்த செய்தியை நான் சொல்வதற்கு காரணம் என்று சொன்னால் இதனுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை தான் இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் சொன்னார்கள் இது கலைப்படைப்பில் எப்படி அவருடைய பங்கேற்று இருக்கிறது சொல்லும் பொழுது நமது பக்கத்தில் சிதம்பரம் சிற்பருடைய உருவ சிலைகளும் பெயர்களும் கல்லில் வெட்டப்பட்டுள்ளன. விஜயநகர் மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிதம்பரம் வடக்கு கோபுரத்தை குறிப்பிட்டார். கிருஷ்ணதேவராயர் காலத்து செய்தியை நான் சொல்கிறேன். இப்பணியில் ஈடுபட்ட 4 சிற்பி உருவங்கள் அவருடைய பெயர்களும் அக்கோபுரத்தின் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளன. கிருத்தகிரியில் சேவக பெருமாள், அவன் மகன் விஸ்வமுத்து, திருப்புரை கொடை ஆசாரி திருமகன், அவன் உடன் பிறந்தவன் காரணாச்சாரி ஆகியோர் 4 ஆவார்கள் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. இது சிதம்பரத்தில் இருந்த வடக்கு கோபுரத்தில் அந்த சிற்பிகள் அவருடைய பெயர் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் சொல்வதற்கு காரணம், ஏதோ ஒரு ஜாதிக்காக நான் பேசவில்லை. என்றைக்கு நான் ஜாதிக்காக நான் பேசுவதும் அல்ல, என் சொந்த ஜாதியை காதி வெளியிட்டு நம்புவதும் அல்ல. நான் சமூகத்தை நம்புபவன். ஆனால் ஜாதி என்று பார்வை இல்லாமல் நான் சமூக பார்வை என்று பார்ப்பது, வர்க்கம் என்று பார்ப்பது, அந்த பார்வைதான் முக்கியமான பார்வை. இதைத்தான் நான் 21 நாள் நடந்த கூட்டத்தில் நான் சொன்னேன். அந்த அடிப்படையில் நான் மாண்பு முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே ஒரு கேள்வி நான் கேட்டேன். இன்றைக்கு விஸ்வகர்மா அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர் மிகவும் பின்தங்கிய பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கை இருக்கிறது. என்ற கோரிக்கை நான் முன்வைக்கிறேன். சட்டமன்றத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தான் அதை பேச வேண்டும். அன்றைக்கு அமைச்சராக இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய நண்பர் அவர்கள் பேசினார்கள். இதை நாங்கள் விரைவில் எடுத்துக் கொள்வோம் என்று அவர் செய்தியை சொன்னார்கள். அன்றைக்கு கூட இருந்த அனந்தராமன் கூட இருந்தார்கள். நாசிம் அவர்களும் என்னோட இருந்து இந்த கேள்வியை சொன்னார்கள். இது அரசுடைய கவனத்தை ஈர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு அரசு தன்னுடைய தன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த கேள்வி என்று சொன்னார். உங்களுடைய பிரதிநிதி இந்த அடிப்படையில் வாக்கு அளித்திருக்கிறீர்கள். நாணயமாக இருக்க நாம் மீது எடுத்து நாணயமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நான் எடுத்துறேன். எவ்வளவு நாணயம் வைக்கவர் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். 1990ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்தில் இருக்கிறேன். பலரெல்லாம் அப்பொழுது யார் வெற்றி பெறுவாங்க தெரியாத ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னாடி இருந்த அம்பிகாபதி ஆச்சாரியர் அவர்கள் தான் அன்றைக்கு அவர் தென்மூலாக இருக்கிறார். நான் வாக்குகளை கேட்கும்போது சொன்னார், அவர் வீட்டில் ஒரு படத்தை பார்த்து என்ன எங்க ஓட்டு போடுவீர்களா என்ற படத்தை மட்டும் பார்த்து நான் கேட்டேன். என்ன படம் என்றோ படத்தை பார்த்து நான் கேட்டுவிட்டேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அன்றைக்கு எலக்ட்ரானிக் மெத்தட் இல்ல, ஒரு பேலட் பேப்பர் தான். அந்த பேலட் பேப்பரோட நம்பரை குறிச்சிட்டு வந்து மறுநாள் காட்டுற இந்த பேலட் பேப்பர் நம்பர் தான் வந்து நான் உனக்கு போட்ட கதிரவாசத்தில் போட்ட சீட்டி நான் சொல்லிக்கிறேன். எவ்வளவு நாணயமானவர்கள் என்பதற்காக தான் அதை நான் சொல்லுகின்றேன். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருந்து கொண்ட மிகுந்த அரசு நாணயமைக்கவர் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இங்கே இந்த நான் சொன்ன இந்த செய்யுள் தான் 5 நபர் உட்கார்ந்திருக்கிறார், அற்புதமாக உட்கார்ந்திருக்கிறார். இது பழைய நிலையை காப்பதற்காக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏன் அங்கே பேசும்போது கூட பக்கத்தில் இருக்கிற நமது சிற்பி தோழர் மக்கள் சுப்பையான சிலையை வடித்தவர் அவர் தான். மக்கள் சுப்பையான சிலை வடித்தவர் அவர் தான். பக்கத்தில் ஒரு அது அம்மன் இருக்கிறது, அது கமாட்சியா அது என்னன்னு தெரியவில்லை. ஆனால்
மனசுல இருக்கிறது. எனவே சாமிக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சாமிகளாக ஆசாமிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதுதான் சாமி, இதுதான் சாமி, இதுதான் இந்த சாமி என்று சொல்லி அறிவித்த ரகசாமி நீங்கள் கேட்கிறீர்கள். இன்றைக்கு சாமியை உருவாக்கக்கூடிய நீங்கள் சரியான முறையில் உங்கள் கேள்வியை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக கருணையோடு மிகுந்த நம்பிக்கையோடு அவர் தன் கடமை ஆற்றுவார் என்பது நான் மிக தெளிவாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். நான் இன்னொரு விஷயத்திலே நான் உங்களிடம் சொல்ல 9 அம்ச திட்டத்திலே ஒரு சில விஷயத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான திட்டமாக உள்ளூர் தொழில் அழிந்து கொண்டு வருகிறது. வெளியே வரக்கூடிய அந்த நகையெல்லாம் அவர்களுக்கு வெளிமாநில ரெடிமேடு தங்க நகையெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளது கொண்டு நுழைவாயிலை விதிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான சொன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். 2 விஷயம் தான். அப்ப உள்ளூர் தொழிலாளருக்கு வேலை கிடைத்தால்தான் அவன் வயது நன்றாக இருக்கும், அவன் குடும்பம் பசி இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். இது போன்ற ஒரு முக்கியமான கோரிக்கை எல்லாம் இது இருந்து நான் ஒரு விஷயத்துல 8வது கோரிக்கை ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கோரிக்கை நான் நினைக்கிறேன். தொழிலாளர் பாதிக்கப்பட்ட விஸ்வகர்மா தொழிலாளருக்கு மானியத்தை கூட கடன் உதவி வழங்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் நண்பர் ஆரம்பமாக பேக்வர்ட் கிளாஸ் கார்பரேஷன் எம்பியாக வந்திருக்கிறார். உங்களுக்கு தான் அந்த கார்பரேஷன் அமைக்கப்பட்டது, உங்கள் போன்றவர்கள் தான் அமைக்கப்பட்டது. அந்த அமைக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த போராடி அந்த கார்பரேஷன் அமைத்தவன். பிற்பட்டவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எப்படி கடன் கிடைக்கிறதோ அதே போன்று அவர் கடன் கிடைக்க வேண்டும். இன்றைக்கு மானியத்துடன் கடன் இருக்கிறது, அதை நீங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும், பெற வேண்டும். நிச்சயமாக அதிகமான பணம் ஒதுக்கி தந்து அதை கடன் கிடைக்கிற வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். நானும் முதலமைச்சர் அவரை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பேசிக்கொண்டு சொன்னார் ஒரு சில விஷயத்தை அவர் சொல்லக்கூடிய நியாயங்கள் சரியாக இருக்கிறது. குறிப்பாக வங்கியில் வேலை செய்யக்கூடியவர்கள், வங்கியில் நகை மதிப்பீட்டாளர் இருக்கிறார்கள், கூட்டு வங்கியில் இருக்கிறார்கள். ஒரு கோரிக்கை கொடுத்த எங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூட வரமாட்டேன். எனவே இவர்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை. இது நிச்சயமாக முதலமைச்சர் அந்த கோரிக்கை ஏற்று அவர் சொல்லும் போதே சொல்லாது செய்யலாம், ஒரு கேஷுவலா சொன்னார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னா ஒரு கோரிக்கை என்பது அந்த தன்மையை உணர்ந்து அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கார். நிச்சயமாக அது போன்ற விஷயத்தில் அவர்கள் சொல்வார்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த மிக முக்கியமான கோரிக்கை எம்பிசி என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது கமிஷனிலும் நீங்கள் உறுதியாக இருக்கப்பட வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் எங்களை போன்றவர்கள் மிக உறுதியாக இருக்கிறோம் என்பதை மட்டும் நான் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். மற்றவர்களெல்லாம் ஏனமாக பேசுகிற பேச்சு என் பேச்சு அப்படி அல்ல, என்றையும் வரலாற்றில் உண்மையை தான் சொல்ல முடியும். ஏன்னா எம்பிசி கிடைப்பதற்கு நியாயம் இருக்கிறதா என்று சொன்னால் சமூக காரணம் இருக்கிறது நான் சொல்ல முடியும். எத்தனை பேர் படித்தவர்கள், படிப்பு இல்லாமல் வேலை மட்டும் நன்றி போல எத்தனை பேர். அது மட்டுமல்ல, ஒரு சிறிய கணக்கெடுப்பு எடுத்துக்கொள்ள எத்தனை குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற கணக்கெடுக்க பாருங்கள். இந்த குடும்பத்தை சார்ந்தவர்தான் அதிகமாக இருக்கிறார். இவையெல்லாம் ஏன் வருகிறது? ஒரு சிலரை பார்த்து பலம் என்று பார்க்க கூடாது. இந்த சமூகம் பலமாக இருக்கிறதா என்று தான் பார்க்க வேண்டும். ஏன் இந்த சமூகம் பலமாக இல்லை? சமூக ரீதியாக பின்னங்கி இருக்கிறார்கள், பொருளாதார ரீதியாக பின்னங்கி இருக்கிறார்கள். எனவே இவர்கள் தகுதிப்படுத்தவர்கள் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் என்பதுதான். இதில் எந்த விதமான மாற்று கருத்து யாருக்கும் இருக்கக்கூடாது. ஆனால் இப்படி கேட்கும் பொழுது இப்ப நான் சொல்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் நம்முடைய தலையெழுத்தெல்லாம் யாரே ஒரு உட்கார்ந்து நிர்ணயிக்கூடிய நிலைமைக்கு கொடுக்கிறது. சுப்ரீம் கோர்ட்ல என்னவென்று சொன்னால், உங்களுக்கு இடஒதுக்கீடு தேவைதானா, 50க்கு மேல தேவைதானா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு ஒரு சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், அந்த வழக்கிலே புதுச்சேரி அரசாங்கம் இணையப்பட வேண்டும் என்று வேண்டுவதாக சொல்லி தமிழக அரசாங்கம் தனி வைக்கையை கொண்டிருக்கிறார். அரசாங்கம் வைக்கத்தான் தொடர்ந்திருக்கிறார். ஏன்னா நாம புதுச்சேரி சார்ந்தவர்கள் அந்த வழக்கில் ஈடுபட வேண்டும். அந்த வழக்கு வேறுமான திசை திரும்பினால் பெற்று வந்த உரிமை பாதிக்கப்படும், நம்ம சலுகையில் இழக்கப்படும். யார் செய்கிறார்கள் தெரியுமா? நாடாளுமன்றத்துக்கு நான் தான் எஜமான என்று சொல்லக்கூடிய ஒரு சில பேர் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சமம் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது.
அவர்கள் தீர்ப்பளித்து விட்டால் பிரச்சனை முடிந்துவிட்டு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அபாயம் நம்மை நோக்கி இருக்கிறது. இந்த அபாயத்தை எதிர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்திற்குரிய அத்தனை பேர் மக்களுக்கும் வந்திருக்கிறது. ஏனென்றால் நமது பிரச்சனைகள் என்பது நீண்ட நெடிய பிரச்சனையாகும். எனவே இந்த பிரச்சனைகளை அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அந்த கேட்டார்கள், இவரெல்லாம் நலசங்கத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன் நலசங்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர் கேட்க வேண்டிய, அவர் கோரிக்க வேண்டிய என்னன்னு சொன்னால், தனியாக வாரியம் வேண்டும் என்று கேட்கிறார். இப்படி கூட அமைப்பு சாரா தொழிலாளர் நலசங்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்பது இந்த 5 தொழில் அடங்கிய ஒரு தனி வாரியம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனவே இதுதான் அவருடைய கோரிக்கை. அப்படின்னா அவர் கோரிக்கையுடைய தன்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்குரிய வகையில் தான் எதிர்காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முறையில் சென்றால் மற்றவர்கள் சென்றால் அது செய்யப்பட வேண்டும். நான் ஒரு கோரிக்கை நான் சொல்கிறேன். நீங்க கேட்பது நியமன சட்டமன்ற உறுப்பினர், முனிசிபல் கவுன்சிலர் பதவி, இதெல்லாம் அரசியலான கோரிக்கை. நிச்சயமாக அந்த 21/4 நடந்த அந்த பேரவையிலே காங்கிரஸ் ஒப்பந்தம் அது இருக்கிறது எனக்கு தெரியும். எனவே அது சம்பந்தமாக அரசியலாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்கள் சார்பில் வேண்டுகோளை நான் வைக்கிறேன். உங்கள் சார்பில் வேண்டுகோளை ஆனால் சில அரசியல் கட்சிகள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களே நிறுத்தப்பட வேண்டும். ஒரு சபை நிறுத்திருக்காங்க, ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காங்க தெரியும். நான் முனிசிபல் கவுன்சிலர் ஒருத்தர் நிறுத்தினேன். ஆனா அவர் தோக்கடிச்சிட்டாங்க. ஒரே எங்க கட்சி சார்பில் ஒருத்தர் நிறுத்தினேன். ஆனா இருந்தாலும் கவலைப்படுங்க, அவர் தான் தச்சு பட்ட சூழலாம் நினைச்சு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மேஜர் முதல்வர் கொண்டாடிட்டு இருக்காரு. எனவே இந்த பாராட்டு என்பது ஏதோ முதல்வரை மகிழ்விக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் எங்கள் மீது கவனத்தை மேலும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியா ஒரு கோரிக்கை தான், அதாவது அரசால் நியமனம் செய்யக்கூடிய சில இடங்களில் கார்பெண்டர் என்று இருக்கிறது. இந்த கார்பெண்டர் என்று எடுத்துக்கொண்டால் மில்லிலும் இருக்கிறது. நான் சொல்ற மில்லிலும் இருக்கிறது. அது இப்படி மில்லில நிறைய வந்திருக்கு. அவர் தொகுதியிலே எடுத்துக்கிட்டு சொன்னா காந்தி நகரத்து ஒருத்தர் மில்ல ரிட்டையர் ஆகிட்டு இருக்காரு, கூண்டு வச்சுட்டு வர்றது. எனவே அந்த மாதிரி அரசால் நியமிக்க ஒரு பீடபிள்யூ 10 இடங்கள்ல கார்பெண்டர் பதவி, இந்த பதவிக்கு அவருக்கு எக்ஸ்க்ளூசிவா தர வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக பதில் மட்டுமல்ல, அவர் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு உணர்ந்தவர். யார் சொன்னாலும் சரிதான், அதை மிகுந்த கவனத்தோடு கேட்டு தன்னால் என்ன முடிகிறதோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். எனவே ஆற்றல் படைத்த முதலமைச்சர் அவர்கள் உரையாற்ற வேண்டும். எனவே அதற்கு முன்னதாக உங்கள் சார்பில் கோரிக்கை முன்வைத்து உங்கள் அத்தனை பேருக்கும் புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சிக்கு நெஞ்சார்ந்த முறையில் வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி. பெருமதிப்பிற்குள்ள பெரியவர்களே, அடுத்ததாக நமது மாண்புமிகு முதல்வர் பேசுவதற்கு முன்பாக அவருடைய உருவத்தை வெள்ளியில் நகாஸ் வேலை செய்து கொடுத்தவர், சிறந்த நகாஸ் வேலைக்காரர் என்று கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு முன்பாகவே எம்ஜிஆர் மன்றத்தினால் சிறந்த நகாஸ் தொழிலாளர் என்ற விருது பெற்றவர் அருள்மிகு சகோதரர் துரை அவர்களுக்கு நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாராட்டி பொன்னாடை போட்டுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
வாழ்த்து பேசி உங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்திய அன்பு பாசனத்துடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, பாசனத்துக்குரிய அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய படைப்பாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள், அண்டை மாநிலத்திலிருந்து வருகின்ற இது அன்பிற்கும் பாசத்திற்குரிய தலைவர்களே, நண்பர்களே, இந்த விழாவினை ஏற்பாடு செய்து மிகவும் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு சார் பெரியவர்களே, விழாவிற்கு வருகின்றுள்ள அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எனது இணைந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாராட்டு எதற்கு பாராட்டு